போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. நாராயண நாராயண, அற்புதமான கைலாய காட்சியை காணலாம் வாருங்கள். சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, வணங்குகிறேன் ஐயனே, வணங்குகிறேன் தாயே. உங்கள் ஆனந்த நடனத்தை காண என்ன பாக்கியம் செய்தோமோ. ஆஹா, அற்புதம் அற்புதம். போதும் புகழ்ச்சி நாரதரே, காரணமின்றி கைலாயம் வரமாட்டீர்களே. வந்த விஷயம் என்னவென்று கூறுங்கள். அரிதாக கிடைக்கும் அற்புத ஞானப்பழம் என்னிடம் கிடைத்துள்ளது. அதை கொண்டு வந்துள்ளேன், ஏற்றுக்கொள்வீராக. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் கூறுகிறார்கள். அப்பன் அம்மை என்று கூறுவதில்லை. சுவாமி, சுற்றி வளைக்காமல் நேரடியாக கூறுங்கள். என்ன கூறுவது? எங்கும் எதிலும் லேடி ஸ்பெஷல் என்று ஆகிவிட்டது. பெண்களுக்கென தனி ஆடை அலங்கார கடைகள், அலுவலகம், காவல் நிலையம் மற்றும் அவர்களுக்கென தனி பேருந்து, அதுவும் கட்டணமின்றி என்று கூறிக்கொண்டே செல்லலாம். அதனால் என்ன? ஆண்கள் பெண்கள் ஆட்டி வைக்கும்
பொம்மைகளாகிவிட்டனர். ஆண்களை ஆட்டிப்படைக்க பெண்களுக்கு தனி வலிமை வேண்டும். ஆகையால் தேவி, நான் உண்பதை காட்டிலும் இக்கனியை நீங்கள் உண்டால் பொருத்தமாக இருக்கும். சுவாமி, பெண்கள் அனைத்திலும் முன்னேறிவிட்டார்கள் என நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். ஆகையால் இக்கனியை நான் உண்பது அவசியமில்லை என்று கருதுகிறேன். அப்படியெனில் இக்கனியை என்ன செய்வது? நம் பிள்ளைகளின் நலம்தானே நமது லட்சியம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். அதற்கு அவர்கள் ஆரோக்கியம் அவசியம். எனவே இக்கனியை அவர்களுக்கே கொடுப்போம். சரியாக சொன்னீர்கள் தேவி. நம் போன்றுதான் பூமியில் உள்ள பெற்றோர்களும் கருதுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் தான் அவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. விநாயகா, முருகா, வாருங்கள், ஞானப்பழத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தாயே, நான் தான் தலைப்பிள்ளை, எனக்கு தான் பலம். தமிழகத்தில் கூட தலைக்கு தான் தனி சிறப்பு. இல்லை அண்ணா, நான் தான் இளைய வாரிசு. தமிழ்நாட்டில் வாரிசுக்கு தான் வசூல் அதிகம். எனவே பணத்தை எனக்கே தாருங்கள். மூத்த பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி இல்லை அண்ணா, சின்ன பிள்ளை தான் செல்ல பிள்ளை. அப்படி என்பது உலக வழக்கு. தம்பிக்கு கொடுத்து அண்ணன் தன்னிறைவு அடைய வேண்டும். பணம் எனக்கு தான், சரியா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஏமாற்றுவீர்கள்? நானே பழத்தை சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கும் சக்தியால் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் முருகா. விடமாட்டேன், பணம் எனக்கு தான் வேண்டும். நான் விடமாட்டேன், எனக்கு தான் பழம் வேண்டும். இருவரும் சண்டை போட வேண்டாம். ஆளுக்கு பாதி பிரித்துக் கொள்ளுங்கள். தாயே, பழத்தை பிரித்துண்டால் பலன் இருக்காது. முழு பழமாகத்தான் உண்ண வேண்டும். புரிகிறது. இதுதான் கழகத்திற்கான விஷயமோ? நடக்கட்டும் நடக்கட்டும், இதுவும் நன்மையில் முடியட்டும். அப்படி இல்லை சர்வேஸ்வரா, இது ஞானப்பழம் அல்லவா? முழு பழமாக உண்டால்தான் பலன் கிடைக்கும். இருவரும் கேட்கிறார்களே, யாருக்கென்று தருவது? இது ஞானப்பழம் அல்லவா? ஆகையால் நாம் ஒரு சோதனை நடத்துவோம். வெற்றி பெற்றவர் பழத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சுவாமி, சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது இவை உங்களுக்கே உரிய கலை. என்னை பொறுத்தவரை எவரும் மனம் வருந்தி நின்றால் என்னால் தாங்க இயலாது. நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். விநாயகா, முருகா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம். பூமியில் தான் பிள்ளைகளை எல்கேஜி முதல் காலேஜ் வரை டெஸ்ட் என்று மாட்டி வருகின்றார்கள். இந்த கைலாயத்திலும் இதே சோதனையா? உலகை சுற்றி வர வேண்டுமா? அது நமக்கு கடினமான வேலைதான். அப்படியெனில் நமது மோடிஜி அவர்களுக்கு தான் இந்த பலன் கிடைக்கும். அவர்தான் அடிக்கடி உலகை சுற்றி வருகிறார். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். நாரதரே, இதை பாருங்கள். இது என்னவென்று கூறுங்கள். விநாயகா, இது உலக உருண்டை. நம் மக்கள் குளோப் என்றும் கூறுவர். அப்படியெனில் உலக மாடலை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக தானே அர்த்தம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். மிக்க நன்றி. இதை ஒரு நொடியில் உலக உருண்டையை சுற்றி வருகிறேன். விநாயகா,
சற்று பொறுங்கள். நானே வெற்றி பெற்றேன், எனக்கே பழத்தை தாருங்கள். மிக்க மகிழ்ச்சி முருகா, இதோ எனக்கே ஞான பழம் கிடைத்து விட்டது. தாயே, என்ன இது? பழத்தை அண்ணனுக்கே தந்து விட்டீர்கள். எனக்கொன்றும் புரியவில்லை முருகா. உலக உருண்டையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக தான அர்த்தம் என்று விநாயகர் கேட்டான். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். உலகை சுற்றி வருதல் சிரமம் என கருதி சோர்ந்து விடாமல் முயற்சி செய்தால் முடியாதது இல்லை என காட்டிவிட்டான். இது முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி போல எனக்கு தெரியவில்லையே. கோபம் வேண்டாம் முருகா. அண்ணன் தானே பழத்தை பெற்றுக்கொண்டான். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் முருகா. பேசாதீர்கள். பழத்தை அண்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதாக கூறியிருந்தால் நானே விட்டு கொடுத்திருப்பேன். ஏன் என் மனதை காயப்படுத்தி விட்டீர்கள்? கந்தா, கதிர்வேலா, எந்த பெற்றோரும் பிள்ளைகளின் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று கருத மாட்டார்கள். ஒப்புக்கொள். நான் எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்களுடன் இருக்கவும் மாட்டேன். நான் செல்கிறேன். கந்தா, கலக்கத்தில் எந்த முடிவும் எடுக்காதே. நில், நிதானம் வேண்டும். செல்லாதே. நான் கேட்க மாட்டேன். எனக்கென்று ஒரு மலை, என் மக்கள் என்று அமைத்துக் கொள்ள போகிறேன். பூமியில் நித்தம் ஆனந்தமாக இருப்பவருக்கே கைலாயம் நாடு என்று ஒரு தனி நாடு இருக்கும் போதே ஒரிஜினல் கைலாயத்தில் பிறந்த எனக்கென்று ஒரு தனி நாடு இருக்கக்கூடாதா? நான் வருகிறேன். குமரா, கோபத்தில் எங்களை விட்டு பிரிந்து தனியாக வந்து விட்டாயே. நீ இல்லாமல் நாங்கள் படும் துயரத்தை புரிந்து கொள்ள மாட்டாயா? ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? அம்மட்டும் ஒரு பலம் தருவதில் என்னையும் அண்ணனையும் பாகுபடுத்தி பார்த்து விட்டீர்கள். மூத்த பிள்ளை தான் முக்கியம், இளைய பிள்ளை எடுப்பால் கைப்பிள்ளை என்று காட்டிவிட்டீர்கள். கந்தா, கதிர்வேலா, குமரா, கோபத்தில் நீ எடுக்கும் முடிவும் உனது வார்த்தைகளும் உலகில் உள்ளவர்களை தவறான பாதையில் வழிநடத்திச் செல்லும். உணர்ந்து கொள். நான் எதையும் உணர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அப்படியெல்லாம் கூறக்கூடாது குமரா. பிள்ளைகளின் தவறான முடிவுகளால் பெற்றோர்கள் பெரும் கவலைகளுக்குள்ளாகின்றனர். தாய் தந்தையரை வருத்தப்பட வைப்பது நீதியாகுமா? உன் முடிவை மாற்றிக்கொள். தீராத வினைகள் தீர்க்கும் தீபாஞ்ச அம்மனே, எவர் சொல்லுக்கும் கட்டுப்படாத நான் உன் குரல் கேட்டு நின்றதற்கு காரணம் நீதி நேர்மையை நிலைநாட்ட தீயில் பாய்ந்து தேவி தீபாஞ்சி அம்மனாய் மாறினாய். மக்களின் பக்திக்கு மனம் இறங்கி மங்கள வாழ்வளிக்கும் மகாசக்தியாக பூமியில் அவதரித்தாய். ஆகையால் உனது அழைப்புக்கு மரியாதை தந்து நின்றேன். ஆனால் நீ கூறுவதை நான் கேட்க மாட்டேன். உன் கோபம் தனிய பூமியில் நடக்கும் ஒரு துயர நிகழ்வினை காண்போம். அதன் பிறகு பெற்றோரை தவறாக புரிந்து கொள்வது எத்தனை வருத்தத்திற்குரிய செயல் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். அங்கே பார் குமரா. இங்க வாங்கப்பா, இங்க வாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருக்கேனா. நான் உங்களை ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டேன். அதனால நான் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதனால இப்பயே பிரிச்சு கொடுத்துடுறேன்ப்பா. நானே கேட்கலாம் தான் இருந்தேன்ப்பா. உங்களுக்கு அப்புறம் சொத்துக்காக அண்ணன் கிட்ட கையெழுத்துல நிக்க முடியாது. இப்பயே சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நல்லதுதான். ஏன்பா அப்படி நினைக்கிற? நம்ம அப்பா 2 பேரையும் பாசத்தோட தான் வளர்த்தாரு. என்ன மாதிரிதான் உன்னையும் படிக்க வச்சு வேலையில சேர்த்து விட்டாரு.
அப்படிலாம் யோசிக்க முடியாதுண்ணா. நீ நல்லா கவர்மெண்ட் வேலையில ஜாலியா இருக்க, நான் பிரைவேட் கம்பெனில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இந்த காலத்துல கஷ்டமா இருக்கு. நீ பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சாலும் நல்ல சம்பளம் தானே வாங்குற. என்ன பெருசா சம்பளம் தராங்க? தனியார் கம்பெனில எங்களை கரும்பா பிழிஞ்சு எடுக்கிறாங்க. கால் காசு சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்ன்றது தனிதான். டேய் தம்பி, அப்படி பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு உன்னை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. இது நல்லா இருக்கே கதை. அந்த காலத்துல ஏது பிரைவேட் ஸ்கூலு? அப்படிலாம் சண்டை போடாதீங்கப்பா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். பெரியவனுக்கு வேலை கிடைக்கணும்னு கன்னியாகுமரி வரைக்கும் போய் வேண்டிட்டு வந்தப்பா. சின்னவனுக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம தீப்பாஞ்சி அம்மன் வேண்டி 48 நாள் விரதம் இருந்தப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுல கூட என் மேல பாசம் இல்லைன்னு காட்டிட்டீங்க. அண்ணனுக்காக கடகோடியில இருக்க கன்னியாகுமரிக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்காக இங்க இருக்க தீப்பாஞ்சி அம்மனை வேண்டிட்டு வந்திருக்கீங்க. இது ரொம்ப நல்ல நேரம் தான்ப்பா. இப்படி புரியாம சண்டை போடுறீங்களேப்பா. கன்னியாகுமரிக்கு போய் வேண்டனா கிடைக்கிற பலனை விட இங்க இருக்க நம்ம தீப்பாஞ்சி அம்மன் வேண்டனா கிடைக்கிற பலன் எவ்வளோ அதிகம்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. அப்போ தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தீபாவளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு 48 நாள் விரதம் வந்திருக்கீங்க. அப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. சரி சரி, சொத்தை பிரிச்சு எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, பத்திரத்தை காட்டுங்க. இது நான் சேர்த்து வச்ச சொத்து பத்திரம். பெரியவனே, உனக்கு இந்த அம்பத்தூர்ல இருக்க வீட்டோட பத்திரம் வாங்கிக்கோப்பா. சின்னவனே, உனக்கு இங்க மிட்னமல்லியில இருக்க வீட்டோட பத்திரம் வாங்கிக்கோப்பா. அப்பா, ஏன் இப்படி ஓரவஞ்சனம் செய்றீங்க? அண்ணனுக்கு மட்டும் நல்லா சிட்டியில வீடு, எனக்கு இங்க இருக்க வீடா? ஓ, இதனால நியாயமா இருக்கு. அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்கப்பா. 2 வீடியும் கட்டுறதுக்கு ஆன செலவு மதிப்பு ஒண்ணுதான். அம்பத்தூர் தான் சிட்டின்னு நினைக்கிறீங்களாப்பா? அப்படி இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பட்டாபிராம மித்தனமல்லியும் தான் அடுத்த எலக்ட்ரானிக் சிட்டியாவே ஆக போகுது. நல்லா சமாளிக்கிறீங்க. நான் சின்னவன் தானேன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இங்க இருக்க வீட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம தீப்பாஞ்சி அம்மனோட காவலும் கருணையும் நம்மள எப்பவுமே கலங்காம பார்த்துப்போம். அதான் இங்க இருக்க வீட்டோட சிறப்பு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அம்பத்தூர்ல இருக்க வீடு தான் வேணும். கொடுக்குறீங்களா? இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்குவேன். உங்க முடிவை பார்த்துடலாம். மேடம், கோர்ட் அது இதுன்னு பேசுற, அடிச்சுடுவேன். நீ சின்னவன் தானே, கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம போயிடு. அடிப்பியா? அடிப்பீங்களா? சின்னவனா இலக்காலமா போச்சா? அடிங்க பாப்பா, நானும் அடிப்பேன்னு. வாடா, நீ என்கிட்ட நீ உத வாங்காம போக மாட்டேன். வேணாப்பா, சண்டை போடாதீங்க. நான் சேர்த்து வச்ச கௌரவத்தை காட்டுல பறக்க விடுறீங்களேப்பா. சொத்தாடா வேணும், உன்னை 2 அரை விடுறேன்டா. அரவி அற, நான் உன்னை அறையிறேன் படுறா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், கீழே விட்டேனே. அது யாரோ
உங்க அப்பா கீழே விழுந்துட்டாரா, மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுதுடா. இப்பயே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கடா, இல்ல நான் நிலைமை ரொம்ப மோசமா போயிடுங்கடா. நான் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்? அண்ணனுக்கு தானே 50 ரூபாய் கொடுக்குறாரு. அவன் தானே பெரியவன், அவனே கூட்டு போக சொல்லுங்க. என்னால முடியாது. என்னாலலாம் முடியாதுப்பா. தம்பி தான் தீபாஞ்சு துணையோட நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு அப்பா. அதனால தம்பியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுங்க. ச்சே, உங்களோட சண்டையும் சச்சரவும் ரொம்ப கேவலமா இருக்குடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணு தான்டா. நீங்க 2 பேரும் சுனாமி அணையில ஒதுங்கின குழந்தைங்கடா. உங்களை எடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து சொத்தையும் பிரிச்சு கொடுக்கிறாரு. அவரு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அப்பா அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்கு எதுவுமே வேணாம்ப்பா. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். கந்தா, உங்கள் கோபம் தணிந்ததா? பெற்றோரை துதிக்காத ஆண்களும் புகுந்த வீட்டினரை மதிக்காத பெண்களும் நிம்மதியாய் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பார்த்தாயா முருகா, பெற்றெடுத்தாலும் தத்தெடுத்தாலும் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்மைக்காகவே உழைப்பவர்கள் பெற்றோர்கள். அவர்களின் தியாகத்தை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, பெற்றோர்களின் வயதான காலத்தில் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை காயப்படுத்துகிறார்கள் பிள்ளைகள். அத்துடன் அவர்களின் அன்றாட உணவிற்கு கூட கையேந்தும் அளவிற்கு வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த செயல் பாவத்திலும் பெரிய பாவமாக அவர்களை 7 ஜென்மத்திற்கும் வந்து அடையும். தாய் தந்தையருக்கு ஆதரவு அளிக்காமல் ஆலயம் 1000 சென்றாலும் பலன் ஏதும் இருக்காது. மாறாக படும் துயரத்தை அடைவர் மக்கள். புரிந்து கொண்டேன். இனி தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாக்குப்படி நடப்பேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.